நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்ரேட்டர்ஸ். ஸோ ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஆப்ரேட்டர்ஸ் என்னென்ன இருக்குது, ஸோ அதை எப்படிலாம் யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டால் தான் உங்களால் எக்ஸ்ப்ரெஷனை வந்து மேக் பண்ண முடியும். ஸோ அதை வச்சு உங்களால் கண்டிஷன்ஸ் லாஜிக்கலாக உங்களால் ரைட் பண்ண முடியும் ப்ரோக்ராம்ஸில். இந்த இடத்துல ஈக்குவல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. இதை அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் ஈக்குவல்ட்டுக்கு ரைட் சைடு இருக்கிற வேல்யூவை அப்படியே என்ன பண்ணணும் அப்படின்னா லெஃப்ட் சைடு இருக்கிற வேரியபிளில் அது ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ 5ங்கிற வேல்யூவை எக்ஸில் வந்து நான் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ வார் ஒய் இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ 2ங்கிற வேல்யூவை நான் ஒயில் வந்து ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ இசட்டுங்கிற ஒரு வேரியபிளை என்ன பண்ணுறேன்னா எக்ஸையும் ஒய்யையும் ப்ளஸ் பண்ணி இசட்டில் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ எனக்கு இப்போ இசட்டில் என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னா 5 + 2 = 7. ஸோ இந்த இடத்துல வந்து ப்ளஸ்ஸுங்கிற வேல்யூ எதுக்கு யூஸ் ஆகுறாங்க அப்படின்னா 2 இன்டீஜர் அடிஷனாக வந்து இந்த இடத்துல ஆக்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னால் 2 ஸ்ட்ரிங்கையும் என்னால் ப்ளஸ் பண்ணி இன்னொரு வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல ப்ளஸ்ஸுங்கிற ஆக்டிங் என்ன இருக்குது அப்படின்னா கன்கன்னேஷன் சொல்லுவாங்க. கன்கன்னேஷன்னா 2 ஸ்ட்ரிங்கை வந்து ஒன்றாக மெர்ஜ் பண்ணி ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறது. ஸோ 2 ஸ்ட்ரிங்கை ஒன்றா மெர்ஜ் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் கன்கன்னேஷன். ஸோ கன்கன்னேஷன் பண்ணி ரிசல்ட்டில் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ ப்ளஸ்ஸுங்கிற ஆப்ரேட்டர் 2 விதமான ரோல் இந்த ப்ளே பண்ணுது. ஃபர்ஸ்ட்டு வந்து அடிஷனுங்கிற ரோல், செகண்ட் ஒன் கன்கன்னேஷன். தென் ஸோ இந்த இடத்துல இந்த ரிசல்ட்டில் எனக்கு என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னா ஆல்ரெடி எனக்கு இந்த ரிசல்ட்டில் ஹலோ ப்ளஸ் வேர்ல்டு, ஹலோ வேர்ல்டுன்னு ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இந்த ஹலோ வேர்ல்டுக்குள்ளே ப்ளஸ் நைஸ் டே அப்படின்னு சொல்லி நான் ஆட் பண்ணுறேன். எனக்கு இந்த ஃபைனலாக ரிசல்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா ஹலோ வேர்ல்டு நைஸ் டே. நம்ம இப்படி எழுதுறத, அதாவது இது என்ன இப்படி எழுதணும் அப்படின்னா இது என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஷார்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஷார்ட் ஹேண்ட்னா இது வந்து அடிஷன் அண்ட் தென் அசைன்மெண்ட். ஸோ அடிஷன் அசைன்மெண்ட் 2 ஆப்ரேஷனையும் நம்ம ஒரே நேரத்தில் பண்ணுறோம். ரிசல்ட்டையும் நைஸ் டேவையும் ப்ளஸ் பண்ணி ரிசல்ட்லேயே ஸ்டோர் பண்ணு. ஸோ அதுதான் இந்த இடத்துல வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்னா நார்மலாக நம்ம அடிஷன் சப்ராக்ஷன் இதெல்லாம் வந்து ஒரு வேல்யூஸை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஜாவாஸ்கிரிப்டில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. தென் மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்டில் நார்மலாக வந்து ஆஸ்டிக் சிம்பிள் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா 5ஐயும் மல்டிப்ளை பண்ணி மல்லுங்கிற வேரியபிள்குள்ளே 25, அதாவது மல்டிப்ளை பண்ணி நம்மளுக்கு ரிசல்ட் வந்து 25 வேரியபிளில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த நம்ம லைன் எழுதியிருக்கோம். ஸோ இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆஸ்டிக் சிம்பிள் வந்து மல்டிப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம மல்டிப்ளிகேஷனை லாக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 25 அப்படிங்கிற நம்மளுக்கு வேல்யூ கிடைக்கும். ஸோ மல்டிப்ளிகேஷனுக்கு ஹேஷ்டிக் சிம்பிள் யூஸ் பண்ணுறாங்க, அடிஷனுக்கு ப்ளஸ் யூஸ் பண்ணுறாங்க, சப்ராக்ஷன் மைனஸ் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டேஷனுக்கு வந்து டபுள் ஹேஷ்டிக் சிம்பிள் வந்து யூஸ் பண்ணுறாங்க. தென் டிவிஷன் அண்ட் மாடுலோ டிவிஷன். ஸோ டிவிஷன் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 2 வேல்யூவை டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட கோஷன்ட் வந்து உங்களுக்கு ரிசல்ட்டாக கிடைக்கும். ஓகேங்களா, உங்களுக்கு என்ன கோஷன்ட் கிடைக்குதோ அதுதான் உங்களுக்கு ரிசல்ட்டாக கொடுக்கும். தென் மாடுலோ டிவிஷன் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன ரிமைண்டர் வருதோ அதை தான் உங்களுக்கு ரிசல்ட்டாக கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் க்ரோம் ப்ரௌசரோட கன்சோல் லாக் வந்து இப்போ எடுத்துக்கிறேன். ஸோ Ctrl + Shift + J ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கன்சோல் லாக் ஓப்பன் ஆகும். நான் என்ன பண்ணுறேன் 6/3 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். ஸோ எனக்கு கோஷனில் வந்து 2ங்கிற வேல்யூ வந்து ரிசல்ட்டாக கிடைக்கும். ஸோ 2 வந்து எனக்கு ஆன்சராக கிடச்சிருக்கு. ஸோ நான் இதுவே என்ன பண்ணுறேன் அப்படின்னா %, அதாவது மாடுலோ டிவிஷன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து ரிமைண்டர் வந்து ஆன்சராக கிடைக்கும். ஸோ இதுதான் இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் என்ன ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ இன்க்ரிமெண்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 2 டைப்ஸான இன்க்ரிமெண்ட் ஆப்ரேஷன் இந்த இடத்துல பர்ஃபார்ம் பண்ணுவாங்க இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி. ஸோ ப்ரீ இன்க்ரிமெண்ட் அண்ட் போஸ்ட் இன்க்ரிமெண்ட் சொல்லிட்டு 2 விதமான டைப் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எஸ்ஸுங்கிற வேரியபிள்குள்ளே 4 அப்படின்னு சொல்லி நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். தென் எஸ்ஸுங்கிற வேரியபிள்குள்ளே S++ அப்படின்னு சொல்லி நான் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்னா ++னால் என்ன, அதோட ஒரு வேல்யூ வந்து ஆட் பண்ணிக்கிறது. எக்ஸாம்பிள் 4 + 1. ஓகேங்களா, ஸோ இதில் எஸ்ஸுங்கிறது என்ன ஆகும் அப்படின்னா 4 + 1 அப்போனா 5. ஸோ எனக்கு எஸ் வந்து 5 ஸ்டோர் ஆகிருக்கும். பட் ஆனால் எனக்கு 5 வந்து ஸ்டோர் ஆகாது. ஏன் அப்படின்னா எனக்கு வந்து 4 ஸ்டோர் ஆகும். ஸோ இதுதான் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா போஸ்ட் இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகிரும், உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகாது. அண்ட் தென் வந்து உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும், அதாவது ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ நான் எஸ்ஸுங்கிறத வந்து நான் லாக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா
ஸோ உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து இன்க்ரிமெண்ட் ஆகாது. எதனால் அப்படின்னா போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டில் இருக்குது. போஸ்ட் இன்க்ரிமெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஸ்டோர் பண்ணிடும், எஸ்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணிடும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு 4ங்கிற ரிசல்ட்டு அதே சேம் ரிசல்ட்டு தான் இருக்கும். பட் நீங்கள் வந்து ப்ரீ இன்க்ரிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் பண்ணிடும். அப்போனா மீனிங் என்ன, 4ஓட +1 5. ஸோ 5 வந்து ஸ்டோர் பண்ணிடும். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ் வந்து 5ன்னு இருக்கும். ஸோ போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டுக்கும் ப்ரீ இன்க்ரிமெண்ட்டுக்கும் இதான் வந்து டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் என்ன ஆப்ரேட்டர்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ். கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ்னால் 2 வேல்யூஸை வந்து கம்பேர் பண்ணி நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் எய்தர். ஸோ பூலியன் வந்து நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டாக கிடைக்கும். ஸோ கம்பேரிசன் நீங்கள் எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு ரிசல்ட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பூலியன் தான் உங்களுக்கு ரிசல்ட்டாக கிடைக்கும். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 5 = டபுள் ஈக்குவல் டு, இந்த இடத்துல ஏன் டபுள் ஈக்குவல் யூஸ் பண்ணுறாங்க, ஏன்னா நம்ம சிங்கிள் ஈக்குவல் டு ஆல்ரெடி ரிசர்வ்ட் ஆயிடுச்சு. ஒரு வேல்யூவை வந்து ரைட் ஹேண்டில் இருக்கிற வேல்யூவை லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ப்ரீ டிஃபைன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஈக்குவல்ட்டை நார்மல் ஈக்குவல்ட்டுக்கு நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ டபுள் ஈக்குவல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது பேர் நார்மல் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இந்த இடத்துல டபுள் ஈக்குவல் அதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. தென் அதை கன்சோல் லாக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு வேல்யூ என்ன கிடைக்கும், ட்ரூ அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து வேல்யூ கிடைக்கும். ஸோ இதுலேயே 2 விதமான டைப் இருக்குது. ஈக்குவாலிட்டிலேயே 2 விதமான டைப் இருக்குது. ஈக்குவல் வித்தவுட் டைப் அண்ட் தென் ஈக்குவல் வித் டைப். ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஈக்குவல் வித்தவுட் டைப் அண்ட் ஈக்குவல் வித் டைப்? வித்தவுட் டைப்னா ஒன்லி வேல்யூவை மட்டும் செக் பண்ணும், டேட்டா டைப்பை வந்து செக் பண்ணாது. ஓகேங்களா. வித் டைப்பில் வேல்யூவையும் செக் பண்ணும், அதோட டேட்டா டைப்பையும் செக் பண்ணும். ஃபர்ஸ்ட் என்னன்னா வித்தவுட் டைப்பில் என்னென்னு பார்ப்போம். கன்சோலாக நான் பண்ணுறேன். கன்சோலாக பண்ணுறப்ப 2 = 2 அப்படின்னு சொல்லி பண்ணுறேன். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா 2ங்கிறது என்ன டைப், ஒரு இன்டீஜர் டைப், நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ ஜாவாஸ்கிரிப்டில் இதை நம்பர் டைப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தென் ஈக்குவல் டு 2. ஸோ இந்த 2வும் நம்பர் தான். தென் 2வும் 2 மேட்சாக இருக்குது. எனக்கு ரிசல்ட் என்ன கிடைக்கும் அப்படின்னா ட்ரூ அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஸோ இதுவே நான் வித் டைப்பில் என்ன பண்ணுறேன், வித் டைப்னால் ஒன்றும் இல்லை, ஸோ இதில் வேல்யூவும் மேட்ச் ஆகிருக்கு, டேட்டா டைப்பும் மேட்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுங்கள், எனக்கு 2ங்கிறது நார்மல் வேல்யூ. ஸோ இது வந்து ஒரு நம்பர் டைப். தென் இந்த இடத்துல ஸ்ட்ரிங்கிங் டைப். ஸோ நான் ஒரு சிங்கிள் கோட், ஸ்ட்ரிங்ஸ் வந்து டபுள் கோட்லேயும் மென்ஷன் பண்ணலாம், சிங்கிள் கோட்லேயும் மென்ஷன் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல வந்து 2ங்கிறது நார்மல் டைப். ஸோ ஈக்குவல் வந்து மேட்ச் ஆகுது. நான் வந்து டைப் வந்து நான் எடுத்துக்கல, ஒன்லி வேல்யூ மட்டும் தான் எடுத்துக்கிறேன். வேல்யூ வந்து ட்ரூ. ஸோ எனக்கு ரிசல்ட் வந்து ட்ரூ. பட் நான் வித் டைப்பில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 வேல்யூ வந்து மேட்சாக இருக்குது, இதுவும் 2 தான், இதுவும் 2 தான். பட் ஆனால் டேட்டா டைப் வந்து டிஃபர் ஆயிடுச்சு. அதனால் எனக்கு ரிசல்ட் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஃபால்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஈக்குவாலிட்டிக்கு நான் என்னென்னு சொல்கிறேன். ஸோ இன்ஈக்குவாலிட்டிக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸ்க்ளமேஷன் மார்க் ஈக்குவல் டு போட்டிங்கன்னா அது நாட் ஈக்குவல்ட்டுன்னு அர்த்தம். ஸோ 2 ≠ 2 அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு என்ன ஆன்சர் வரணும் அப்படின்னா ஆக்சுவலி இது ஃபால்ஸ். ஓகேங்களா. ஸோ நாட் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ட்ரூ. அதாவது இந்த இடத்துல 2 இல்லாமல் வேறு என்ன வேல்யூ இருந்தாலும் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ட்ரூன்னு வரும். பட் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ரெண்டுமே மேட்ச்சு. ஸோ நாட் ஈக்குவல்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஸோ நம்மளுக்கு ஆன்சர் வந்து இடத்துல ஃபால்ஸ்னு வரணும். பட் நான் ட்ரூன்னு போட்டிருக்கேன். இன்ஈக்குவாலிட்டி இப்போ நான் ஈக்குவாலிட்டி எப்படின்னு செக் பண்ணோம். ஸோ இன்ஈக்குவாலிட்டி எப்படி செக் பண்ணோம் அப்படின்னா இப்போ நான் 2 ≠ 2 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன்னு வைங்க. ஸோ எனக்கு வந்து ஃபால்ஸுங்கிற ரிசல்ட் வருது. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா டேட்டா டைப்பை வந்து அவங்க செக் பண்ணலை, ஒன்லி வேல்யூ மட்டும்தான் செக் பண்ணுறாங்க. 2 வந்து நாட் ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லி கேட்குறேன். நோ, ஃபால்ஸ். ஸோ 2வும் வந்து ஈக்குவல்ட்டு. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு ஃபால்ஸ் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்ட்ரிக்ட் ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லி நான் அந்த ஸ்ட்ரிக்ட் ஈக்குவாலிட்டி வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஸோ எனக்கு இந்த இடத்துல எனக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா ட்ரூ அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஸோ இதுக்கு வித்தியாசம் என்னென்னா டேட்டா டைப்பை மேட்ச் பண்ணாது நார்மல் ஈக்குவலில். நீங்கள் வந்து ஸ்ட்ரிக்ட் ஈக்குவல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா டேட்டா டைப்பையும் வந்து உங்களுக்கு செக் பண்ணும். ஸோ இது இல்லாமல் என்னென்ன அதர் தென் கம்பேரிசன் ஆப்ரேட்டர் இருக்குன்னா கிரேட்டர் தென் ஆப்ரேட்டர் இருக்குது, தென் லெஸ் தென் ஆப்ரேட்டர் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன ஆப்ரேட்டர் பார்க்க போகிறோம் அப்படின்னா டெர்னரி ஆப்ரேட்டர். டெர்னரி ஆப்ரேட்டர் அதோட சின்டாக்ஸ் என்ன, அது எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். நான் நார்மலாக ஒரு எக்ஸ்ப்ரெஷனை வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த எக்ஸ்ப்ரெஷன் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு கண்டிஷன் வந்து செக் பண்ணுறோம். 5 வந்து 3யோட கிரேட்டர் தானாக இருக்கா. ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன்னா கம்பேரிசன் ஆப்ரேட்டர் நீங்கள் எது யூஸ் பண்ணாலுமே உங்களோட ரிசல்ட் வந்து எய்தர் ட்ரூவாக இருக்கும் இல்லை ஃபால்ஸாக இருக்கும். ஸோ இந்த கண்டிஷனை பொறுத்தவரையிலும் ஆன்சர் ட்ரூ.
என்னோடய ரிசல்ட்டில் வந்து எனக்கு என்ன ஸ்டோர் ஆகும் அப்படின்னா ஒரு கண்டிஷன் வந்து ஸ்டோர் ஆகும். பட் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா டெர்னரி ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி நான் ட்ரூவாக இருந்தால் எனக்கு வந்து இதை பண்ணு, ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து இதை பண்ணு. எக்ஸாம்பிள், நான் 5 > 3ங்கிற கண்டிஷனு ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ கொஸ்டின் மார்க் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு வேல்யூவை ட்ரூவாக இருந்தால் எனக்கு இந்த வேல்யூ ஸ்டோர் பண்ணு, ஃபால்ஸாக இருந்தால் எனக்கு இந்த வேல்யூ இன்னொரு வேல்யூ ஸ்டோர் பண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்டிஷன் வந்து ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெர்னரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ டெர்னரி ஆப்ரேட்டர்னால் அதோட சின்டாக்ஸ் தான். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணுறேன் கண்டிஷன் வந்து. ஸோ என்னோடய சின்டாக்ஸில் கண்டிஷன் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எக்ஸாம்பிளில் நான் கண்டிஷன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். கண்டிஷன் வந்து ட்ரூவா அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணுறேன். ஸோ கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து என்னோடய ட்ரூ பார்ட்டில் இருக்கிற ரிசல்ட்டை வந்து ரெஸ் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணேன். சரிங்களா? ஒருவேளை கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா என்னோடய ஃபால்ஸ் பார்ட்டில் நான் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கணும், அதாவது கோலனுக்கு அந்த சைடு என்ன மென்ஷன் பண்ணியிருக்கணும் ஸ்டோர் பண்ண சொல்லி எனக்கு அதை வந்து ரெஸ்ஸுங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம இந்த சின்டாக்ஸை யூஸ் பண்ணி நம்மளால் டெர்னரி ஆப்ரேஷனை வந்து நம்மளால் பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ மெயினாக அவனுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா சின்டாக்ஸ் மட்டும் நம்ம மெயினாக தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் என்ன ஆப்ரேட்டர்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்காக இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மோர் தென் ஒன் கண்டிஷனை நம்மளால் கம்பைன் பண்ண முடியும். ஸோ நம்ம மோர் தென் ஒன் கண்டிஷனை கம்பைன் பண்ணுறதுக்கு லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதே மட்டும் இல்லாமல் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி கண்டிஷனோட ரிசல்ட்டை நம்மளால் ரிவர்ட் பண்ண முடியும். இப்போ ஒரு கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ரிசல்ட் எடுக்கிறோம், ஒரு கெட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ 5 > 3 அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ட்ரூன்னு கிடைக்கும். பட் நம்ம லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ்னும் நம்மளால் மாற்ற முடியும். ஓகேங்களா? ஸோ என்னென்ன லாஜிக்கல் ஆப்ரேட்டர் ஜாவாஸ்கிரிப்டில் இருக்குன்னா அண்டுங்கிற ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது, ஆருங்கிற ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது, தென் நாட்டுங்கிற இன்னொரு ஆப்ரேட்டர் இருக்குது. அண்டுங்கிற ஆப்ரேட்டர் எப்போ வந்து உங்களுக்கு கண்டிஷன் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னா அதாவது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கண்டிஷன். லாஜிக்கல்னாலே உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் வந்து பூலியனாக தான் இருக்கும். மேபி எய்தர் ட்ரூவாக இருக்கலாம் இல்லை ஃபால்ஸாக இருக்கலாம். நீங்கள் ஒரு 2 கண்டிஷன் வந்து எழுதியிருக்கீங்க. ஸோ 2 கண்டிஷனுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் அண்ட் ஆப்ரேட்டர் உங்களுக்கு ட்ரூ அப்படிங்கிற ரிசல்ட்டை ஹோலாக அந்த மொத்த 2 கண்டிஷனையும் சேர்த்து ட்ரூ அப்படிங்கிற ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும். ஆர் ஆப்ரேட்டரில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கண்டிஷன் நீங்கள் 2 கண்டிஷனை கன்ஜெக்ஷன் மாதிரி கம்பைன் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த கம்பைன் பண்ணதில் ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து அந்த என்டையர் கண்டிஷனும் ட்ரூ அப்படின்னு சொல்லி அசம்ஷன் எடுத்துக்கும். நாட் என்ன பண்ணோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக கண்டிஷன் வந்து ரிவர்ட் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் 5 > ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு கண்டிஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் இதுக்கு நாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா சும்மா பேரந்தசிஸில் போட்டு நான் அதாவது நாட் ஆப்ரேட்டருக்கு எக்ஸ்க்ளமேஷன் மார்க் வந்து யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு வந்து ஃபால்ஸ் அப்படிங்கிற இன்னொரு வேல்யூ கிடைக்குது. ஸோ என்னென்ன சிம்பிள்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அண்டுக்கு டபுள் ஆம்பர்சன் வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஆருக்கு டபுள் பைப் கேரக்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க, நாட்டுக்கு நான் சொன்ன மாதிரி எக்ஸ்க்ளமேஷன் மார்க் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ என்னோடய கண்டிஷனை ரிவர்ட் பண்ணுறதுக்கு நாட் யூஸ் பண்ணுறோம். தென் இந்த சிம்பிள்ஸ்லாம் நீங்கள் வந்து இந்த ஆப்ரேட்டர்ஸ் லாஜிக் ஆப்ரேட்டர்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். எக்ஸாம்பிள் அண்டுக்கு வந்து நான் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வேரியபிளில் 6ங்கிற வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறேன். இஃப்ங்கிறது கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். இஃப் கண்டிஷன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா இஃப் சம் கண்டிஷன், ஓகேங்களா, கண்டிஷன் தென் இந்த பிளாக்குக்குள்ளே வந்து இந்த பிளாக்குக்குள்ளே நம்ம ஏதோ சம் ஏதோ ஒன்று போட்டிருக்கோம். ஸோ இந்த பிளாக்குக்குள்ளே இந்த கோடு எப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னா இந்த கண்டிஷன் எப்போ ட்ரூவாக இருக்குதோ, இந்த கண்டிஷன் நீங்கள் கொடுக்குற கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் இந்த பிளாக் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். அதர்வைஸ் இந்த பிளாக்கை வந்து எக்ஸிக்யூட் பண்ணாது, ஸ்கிப் பண்ணிவிட்டு அது பாட்டுக்கு போயிடும். சரிங்களா? ஸோ அதுதான் இஃப் கண்டிஷனோட சின்டாக்ஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இஃப் எக்ஸு வந்து 0வோட அதிகமாக இருக்கா, அதாவது எக்ஸ் > 0 அண்ட் இந்த இடத்துல கன்ஜெக்ஷன் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்னொரு கண்டிஷனையும் கம்பைன் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணுறோம், எக்ஸு வந்து 10ஓட கம்மியாக இருக்கா 10ஓட கம்மியாக இருக்கா. ஸோ 2 கண்டிஷனும் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் எனக்கு கன்சோலாக என்ன பிரிண்ட் ஆகும்னா இன் பிட்வீன், அதாவது நம்ம கொடுத்த வேல்யூ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஓகேங்களா? ஒருவேளை ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர் ஆப்ரேட்டருக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா நான் வந்து எக்ஸில் வந்து ஜாக் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன்.
அதே மாதிரி கண்டிஷன் வந்து செக் பண்ணுறேன். எக்ஸ் வந்து ஜாக்கும் ஃபிஸும் ஈக்குவலா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அதாவது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபிஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஸோ இதோட ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃபால்ஸ். ஸோ நான் நெக்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணுறேன். ஜாக்கு ஈக்குவல் டு பஸ். ஸோ மேட்சான்னு பார்க்குறேன். ஸோ அப்போயும் வந்து ஃபால்ஸ். ஸோ ரெண்டுமே ஃபால்ஸ் அப்படின்னா என்னோட டோட்டல் ரிசல்ட் வந்து ஃபால்ஸ். ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனால் அந்த இஃப் பிளாக் ஒர்க் ஆகாது. ஸோ வந்து டெர்மினேட் ஆகி உள்ளே வந்துடும். ஏதாவது ஒரு கண்டிஷன் மேட்ச் ஆனாலுமே நம்மளுக்கு வந்து கன்சோலில் வந்து எக்ஸிஸ்ட் அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும். சரிங்களா? நாட் ஆப்பரேட்டர் என்ன பண்ணும் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வர ரிசல்ட்டை அப்படி என்ன பண்ணும் அப்படின்னா ரிவர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 5 greater than 3 அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். எனக்கு ஆன்சர் வந்து ட்ரூ. பட் நான் நாட் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆன்சர் வருதோ அதை அப்படியே ரிவர்ட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். ஓகேங்களா?